அழகா நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ரேஞ்சர் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. கதை உண்மையிலே வேற லெவலா முடிச்சிருப்பாங்க. சீசன் 2 கண்டிப்பா வரும். அதுவும் நம்மளுடைய சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு அதையும் பாத்துருங்க, மிஸ் பண்ணாம. கதை உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே சாரி இந்த சீசன் 1 பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல இந்த சீரிஸுக்கு சீசன் 1க்கு எவ்வளவு ரேட்டிங்னோ கூடவே உங்களுக்கு பிடிச்ச மேட்சும் இது கூட போட்டு விடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ அப்பதான் முறையா கண்மூடிக்கிறான், அதாவது பிறப்பு எடுக்கிறான். என்ன பிளேஸ் இது, யார் நானு, என்னதான் நடக்குது, யாரா நீ, எப்படி இருக்க, நான் கோடு கூட இருக்குன்னு சொல்லி இவங்களை பார்த்துட்டு குழம்பிட்டு இருக்காங்க. ஃபைட்டர்ஸ், நாங்க தான் உங்களுடைய பாஸ் மாஸ்டர்ஸ், நீங்க எங்களுடைய ஃபைட்டர்ஸ். எங்களுக்காக இந்த வேர்ல்டை டாமினேஷன் பண்றதுக்காக தான் உங்களை இந்த இடத்துக்கு உருவாக்கி இருக்கோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க எங்களுக்கு ஷீல்டா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அப்ப டஸ்டர் டியூலாம் பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து போ, சும்மா வந்து ஏதோ வந்து என்ன நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்கேன். ஏஜ்லாம் ஒரு கேட்டங்களை தொலைப்போ, நீங்க அந்த டிராகன் கீப்பர்ஸ் அழிக்கணும். டிராகன் கீப்பர்ஸா? சில மாசங்கள் கழிச்சு பூமியில இவனுங்க வந்த பிறகு ரெட் கீப்பரும் அந்த இடத்துல வந்து இவங்களுடைய பாஸ் மாத்திரம் ஒருத்தன் அழிக்க, பாஸ் நீங்க அழிஞ்சிட்டீங்களா? ஃபைட்டர்ஸ் இங்க பாருங்க, நீங்க வந்து சில மாசங்கள் தான் ஆகுது, ஆனா உங்களுடைய எல்லா விதமான லீடர்ஸும் இறந்து போயிட்டாங்க இந்த இடத்துல. இதுக்கப்புறம் உங்களால தனியா செயல்பட முடியுது. ஒண்ணு நீங்க வாழணும்னா எங்களுக்காக வேலை செய்யணும். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ண போக, டே போவதா அப்படின்னு ஒன்னு சொல்றது கேட்காம அவன் அட்டாக் பண்ண அவனையும் அடிச்சு போட்டுறாங்க ஈஸியா. இங்க பாருங்க, இவனை மாதிரி சாக கூடாதுன்னு நினைச்சுக்கணும். தேவையில்லாத எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நாங்க கொடுக்குற கடைசி வாய்ப்பு தான். டிவைன் ஆர்டிஃபிக்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இதை பயன்படுத்தி அழிச்சோன்னா நீங்க யாரும் திரும்பவும் உயிரோட வர மாட்டீங்க. அதனால திரும்பவும் யாரும் இந்த மாதிரியான முயற்சி எடுக்க மாட்டீங்க நம்புறோம் அப்படின்னு ஒரு வில்லத்தனமா அவன் மிரட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பான், இவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும்னு. சில மாசங்களும் கலந்து போக எக்ஸுக்கிட்டையும் பேசிருக்கான், டிராகன் கேப்ஸ் நான் போட்டுல போறேன்னு. முட்டாதனமா பேசாத, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்பவே 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஹீரோவும் யங் சைக்கிள் ஆஃப் மீடியாவால ஒரு பான்ஸ் மான்ஸ்டரா மாறி இருப்பான். மாறி இந்த இடத்துல ஃபைட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோ முன்னாடி போய் அவனுக்கு அடிக்க நமக்கு ஒரு நிமிஷம் டி, இங்க பாரு, இந்த இடத்துல நீ ஆக்ட் பண்ண மட்டும் தான் வந்திருக்க, நிஜ ஃபைட்டை போட்டுக்கூடாது. அதனால வெயிட் பண்ண அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். என்னடா இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அடி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்களை நம்பி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேனே, ஆக்ஷன் கொடுத்து எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு அட்டாக் பண்ணணும் சொல்ல. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஹீரோ பயத்துல அந்த இடத்துல ஓடி போயிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, நான் பயந்து ஓட மாட்டேன். பி அந்த ரேஞ்சர்ஸ் நீ பழி வாங்கணும்னு நினைச்சினா பழி வாங்க. சாக்குறோமா, நீ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன், ஆனா உன்னோட பாடியை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்போ என்னோட பிளானை என்னுடைய உடம்புல இருந்து நானே பாத்துக்கிறேன். அப்புறம் ப்ளூ கீப்பரும், ஓ அப்படின்னா நீ சாக்குறோமாவுடைய லிட்டில் பிரதர் கிடையாதா? ஆமா, நான் இப்போ முன்னாடி நினைக்கிறது டஸ்டர் டி, உன்னுடைய எனிமி. நான் என்ன ரீசனாக பிறந்தனோ அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ளூ கீப்பர், இப்போ உனக்கு நேரில் நம்ம சண்டை போறதுக்கான டைம் வந்துருச்சு. வாடா, ஒன்னு அழிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஹீரோ தயாரா இருக்கேன். ப்ளூ ரேஞ்சர் யோசிக்கிறான், இவன் வந்து ரெட் ஓடி அந்த டிவைன் ஆர்டிஃபிக்ஸை திருடுறவனா? அப்போ இவன் தான் தப்பிச்சு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்பவும் டயர்டா இருக்கு. என்ன உனக்கு என்ன அடிபட்டு இருக்கு போல, பாஸ் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணி மோசமான நிலைமையில இருக்க. சரி, நான் பார்த்து அட்டாக் பண்ற, கவலைப்படாத. எனக்கு பர்ஃபெக்டான சான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இதனால நான் உன்னை ஏமாத்திலாம் அடிக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் ஒண்ணு நான் என்ன அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உன பக்கம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். அவன் ஹீரோவாக அவன் கிட்ட இந்த அசால்ட்டை தப்பிச்சுட்டே இருக்கேன். சாவோட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ண, அடடா என் வெப்பன் வர சரியில்லையே, வெப்பன் இன்ஜின் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் மாத்தமெல்லாம் ஏறி ஜப்பி பண்றான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவனை அட்டாக் பண்ண பார்க்க, எங்கடா போயிட்டேன் செத்தடான்னு சொல்லி அட்டாக் பண்ண. ஆனா டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுக்கு பின்னாடி வந்துட்டு கோனோட உருவத்துல இருந்து அட்டாக் பண்ண. ப்ளூ கீப்பர் தயாரான்னு சொல்ல, சீப்பான ட்ரிக் பயன்படுத்தி அட்டாக் பண்ண பாக்குறியா? இப்படி பண்ணாலும் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண. பேரியரை வச்சு தடுத்துடுறான். நான் நினைச்சேன் அந்த பேரியரை வச்சு தான் நீ போயிச்சுக்கிறேன். இப்போ நீ மட்டும் ஏமாத்தியா பாது, இது என்னுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு கொடுத்த அந்த பவர். இது பொண்ணா அவளுக்காக தான் இந்த பேட்டில் நான் உள்ள போந்தேனே, அதனால நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பாலும் வந்து அவன் அட்டாக் பண்ண வரேன். அவனை அப்படி தூக்கி விசிறி அடிச்சிச்சு. இன்னொரு ஃபைனல் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் தயாராட்டி இவன் அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோவும் அவன் கையில இருக்க அந்த வெப்பனை பயன்படுத்தி தடுக்கலாம் பக்கம் அதோடைய சார்ஜ் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் காப்பாத்திருக்கான் ப்ளூ ரேஞ்சரோடையது. கோனை விட்டு தள்ளிப்போ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ளூ ரேஞ்சர் முட்டாள்தனமா நீ என்ன அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு இவனையும் அட்டாக் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் அவனை விட்டு அவனும் தனியா வந்துடுறான். எங்க பாரு, எனக்கு இந்த இடத்துல உங்களை அழிக்கிறது தவிர வேற யாரையும் அழிக்கணுன்றது எனக்கு நோக்கம் கிடையாது. அதுக்கு என்னுடைய பாஸ் மாஸ்டர்ஸே தடையா வந்தாலும் அவனுங்களையும் அடிப்பேன். ஏன்னா என்னுடைய கனவு இந்த உலகத்தை நான் ரூல் பண்ணணும். அப்போ உன்னுடைய மொத்த பவரை பயன்படுத்தி என்னுடைய வெப்பன் ஃபுல்லா சார்ஜ் கொஞ்சம் வச்சு என்னடா டைலாக் பேசுறேன், நீ என்ன பண்ணாலுமே நான் அதுக்கு தயார் தான். எனக்கு எப்படியாச்சும் இந்த வேர்ல்டு டாமினேஷன் பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த ரேஞ்சஸ் எல்லாமே நான் அடிப்பேன். இந்த உலகத்தை ஆளணும்னு என்னுடைய கனவை நினைச்சு இவனுக்கு எல்லாரும் பயப்படணும். இவனை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கையை பயன்படுத்தி அட்டாக் பண்ண பக்கம் அவனும் திரும்பவும் அட்டாக் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ அவனுடைய கழுத்துலயே அட்டாக் பண்ணிடுறாங்க லேசரால. அப்படியே ஹீரோ அவனுடைய நெஞ்சில் அவனுடைய கையை இறக்கி அட்டாக் பண்ணிடுறான். இந்த அட்டாக் யார் பண்ணுது அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல பாஸ் மாத்திரம் இருக்கான். நல்ல வேலை பண்ணடி, அவனை கொன்னுட்டேன். நம்மளுடைய பவர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணனால தான் அவனை கொல்ல முடிஞ்சது. டிராகன் கீப்பர்ஸ் இதுக்கப்புறம் பயப்படணும் இவனுடைய டயரப்பை பார்த்துட்டு. ப்ளூ கீப்பர், இன்னும் இது முடியலடா, நீ இந்த மாதிரி சாக கூடாது, திரும்ப சண்டை போடலாம். இல்ல, இது என்னுடைய பனிஷ்மெண்ட். எனக்கு இருந்து என்னடா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புகள் எல்லாமே இப்ப என்னுடைய தண்டனையா இப்ப எனக்கு வந்திருக்கு. எதுக்காக நான் டிராகன் கீப்பரா சேர்ந்தனும் அந்த வேலையை இதுக்கு முன்னாடி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ண குற்ற செயலுக்காக இது ஒரு தண்டனை. வாயமுறை இன்னமும் பேசாத, என் கூட சேர்ந்து சண்டை போடு, இது நேர்மையான முறையில் சண்டை நடக்கணும். எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு என்ன தேவை நீ அதை பண்ணிக்கோ, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல அவன் சித்துறான். ப்ளூ கீப்பர், இந்த மாதிரி நீ சாக கூடாது, என் கூட வந்து ஃபைட் பண்ணி சாகு அப்படின்னு ஹீரோவும் கேட்க,
பாஸ் மாஸ்டரும் வா எக்ஸ் இந்த இடத்த விட்டு போவோம். ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் பாஸ் மாஸ்டர். அப்புறம் பார்த்தா எக்ஸ் அவனை அப்படியே மூழ்கிட்டேன். டி உனக்கு தெரியாதான் அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு பொறுப்பெடுக்க வச்சதுக்கான காரணமே எங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றோன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். அதுக்காக தான் ஃபைட்டர்ஸ் உருவாகணும். அந்த வேலையை இவ சிறப்பா பார்த்துட்டு இருக்கா. ஆனா நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு ஃபைட்டர் டி. என்னால முடிஞ்சவருக்கு எல்லாமே உனக்கு பண்ணேன். பட் நான் எப்பவுமே பாஸ் மாஸ்டருக்கு ராயல்ட்டியாக தான் இருப்பேன். அவங்களுடைய லாயல்ட்டி எப்பவுமே நான் ஏற்று தான் இருப்பேன். நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் கிளம்ப. ஒரு நிமிஷம் அவங்க கூட போவாத நெல்லுன்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட ஆனா போயிடறான். இன்னமும் அந்த பாஸ் மாஸ்டர் இன்னமும் உயிரோட இருக்கின்றது இதுக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் இங்க நடக்கிற சண்டை எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் ரெட் ரேஞ்சரும் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு தயாரா இருக்கேன். என்னால நம்பவே முடியல. ப்ளூக்கு இவர் தோத்து போயிட்டான். பாஸ் மாஸ்டர் பேட்டோல அவன் மோசமான வேலையை பார்த்துட்டான். அமைதியாரு என்ன டென்ஷன் ஆகாத. நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அதை விட நான் மோசமான ஃபீலிங்ல இருக்கேன். சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க. அஷிமா என்ன மன்னிச்சிட்டு. அந்த பாஸ் மாஸ்டர் எனிமிகளுக்கு எப்படி இந்த மாதிரி விக்டோரி போலாம், எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கணும், நம்மளுடைய கேங்ல இருக்கவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா. அதுக்கப்புறம் ப்ளூ கீப்பர் இறந்துட்டான்ற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பரவுது. இன்னொரு பக்கம் இவங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு ப்ளூ கீப்பர் இன்னும் உயிரோட தான் வாய்ப்பு இருக்கு, போய் செக் பண்ணுவாங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மேன் ஃபோர்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. எப்படி அந்த பாஸ் மாஸ்டர் பண்ண இன்னும் உயிரோட இருக்குன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அப்புறம் அடிபட்டவங்க எல்லாருமே அந்த ட்ரீட்மெண்ட் கூட்டு பார்க்க செத்தவங்களுடைய பாடி வந்து தூக்கின்னு போறாங்க. இச்சிகாவா இறந்துட்டான். கொக்குமோ என்னன்னு தெரியல. இல்லப்பா எனக்கு தெரிஞ்சு கொக்குமோ வந்து செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் நான் அந்த இடத்துல கடைசியாக பார்க்கும்போது ப்ளூ கீப்பர் அவன் போட்டு அடிச்சிருந்தாரு. எதுக்காகனே தெரியல. நான் அதை பார்த்தேன் அந்த இடத்துல அப்படின்னு ஷியானா சொல்ல. என்னப்பா நடக்குது? ப்ளூ கீப்பர் எதுக்காக கோகோமாவை அட்டாக் பண்ணணும்? அவன் மாஸ்டரா என்ன? இல்ல தேவையில்லாம யோசிக்காத, அமைதியாரு. உண்மை என்னன்றது சொல்லு. உண்மை என்னன்னா அந்த ப்ளூ ரேஞ்சரோட அசிஸ்டன்ட் பாதுகாக்கிறதுக்காக இவன் முன்னாடி இருந்து ஃபைட் பண்ணிருக்கான். ரான்மான தோத்து போயிருக்கான். ஆனா தோத்து போயிட்டானா. ஆனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, பாஸ் மாஸ்டர் அவனை மோசமான காயப்படுத்தல. அவன் அட்டாக்ல இருந்து இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவனுக்கு இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னொரு பக்கம் உயிரோட இருக்கின்ற விஷயத்தை இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஹாப்பியா இருக்காங்க. கொஞ்சம் அவனுக்கு ஒன்னும் அவளே நல்ல விஷயம். இப்படி நல்லா தானே இருக்கான். அவன் நல்ல விஷயம் தானே. ஆமாமா ரான்மாரோ, நீ வெளியே வந்த மட்டும் மொத்த விவரத்தையும் இந்த இடத்துல தெரியப்படுத்த முடியும். சீக்கிரம் குணமாட்டு வா. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் உனக்காக என்ன நடந்தாலும் விட மாட்டேன். சரி ரொம்ப எமோஷன் ஆகாத. பயமுடு காய்ஸ். நம்ம ரேஞ்சர்ஸ் ஆக முடியலாம். இப்போ இவங்களை கட்டில நம்ம தான் இந்த இடத்துல ரேஞ்சர்ஸ். அதனால நம்ம எல்லாரும் நியாயத்துக்காக போராடுவோம். அந்த பாஸ் மத்தில அழிக்காம விட மாட்டோம் சொல்ல. கண்டிப்பா எல்லாருமே அதுக்காக தயாரா இருப்போம். இச்சிகாகவும் கொகுமோக்காகவும் ஹீரோவும். உண்மை அதுதான். இது எல்லாமே இன்னும் முடியல. இந்த பேட்டில் இன்னமும் தொடர போகுது. அதனால கடைசி மாஸ்டர் இருக்க வரைக்கும் அழிப்போம் நம்ம அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் காமிக்க. ப்ளூ கீப்பர் இறந்துடான்ற விஷயத்தை வந்து இப்போ நியூஸ் முழுக்க தெரியப்படுத்துறாங்க. எல்லாருமே இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் உட்பட. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த என்ன நடந்ததுன்ற சொல்றதுக்காக நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே யோசியோ தான் பதில் சொல்லிட்டு இருப்பான். பாவம் விஷயம் எல்லாத்தையும் அவளே பார்த்துட்டு இருக்கான். ஐஜிமே வேற இன்னொரு பக்கம் பப்ளிக் அடிப்பட்ட நிலைமையில வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் மோசமான விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறேன். நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இன்னொரு பக்கம் துரு கேள்வி கேட்டாலுமே அது அவளு மறைமுகமாக தான் பதில் சொல்றா. பரவாயில்ல, பாஸ் மாஸ்டர் இன்னமும் இருக்குன்ற விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட நம்ம தெரியப்படுத்தல. தெரிஞ்சதுல இன்னமும் பேனிக் ஆகிற விஷயம் ஆயிடும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேலை பண்ணல டாக்கிட்டோம். ரேஞ்சர்ஸ் ஆடிய நம்மளால மட்டும் தான் அந்த சீக்கிரஸ் எல்லாமே பாதுகாக்க முடியும். இன்னொரு பக்கம் இன்னொருத்தன், அதாவது ரெட் ரேஞ்சரோட ஃபோர்ஸ்ல இருக்க ஒருத்தனே. சரியா சொன்னீங்க. இன்னும் லார்ட் பேட்ரோல வந்து உயிரோட இருக்காரு. அவர் வந்து வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அப்புறம் ப்ளூ ரேஞ்சர் வேற இறந்துட்டான். நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. பர்ஃபெக்டான டைமிங்ல நீ அட்டாக் பண்ண ஆக்ஷன் எடுக்க தயாரா இருங்க. ஆமா நீ இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரெட் ரேஞ்சரும் வர. உன்னுடைய சுப்பீரியருக்கு தெரியாம என்ன ஒளிஞ்சிருந்து என்னமோ பண்ணிட்டு இருக்க. நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. சரி எதுவும் இருந்தாலும் உண்மையை ஒழுங்கா சொல்லிடு. ஃப்ரெண்ட்லியா தான் கேட்கறேன். எந்த ஆர்கனைசேஷன் ஒன்னு இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுது. அதுக்கப்புறம் பைக்ல நம்ம போன அந்த இடத்துல இருந்து போட்டு கிளம்ப. நீங்க எல்லாமே தப்பானவனுங்க. உங்களை நாங்க இந்த இடத்துல வாழ விட மாட்டோம். சாவடா. அப்படியா நீ சொல்லவே தேவையில்ல, நானே அதை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி அடிச்சு அப்படி ரத்தம் அப்படி தெரிக்க விடுறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மீட்டிங்காக அவனு திரும்பி வரேன். என்ன மனுஷனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரத்த கையோட தான் அந்த இடத்துல இருந்து சாப்பாத்துக்காக உட்காரான். நம்ம மோசமான நினைவுகள் இப்ப நிறைய நடந்துருச்சுவான். அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா முக்கியமான ப்ராப்ளம் உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய ரேஞ்சஸ்லயே மான்சஸ்க்கு சாதகமா வேலை செய்யறவங்க ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ட்ரேடர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிடிக்கணும். டோக்கிட்டாவும் இன்னொரு பக்கம் இவங்க கிட்ட கேட்கறான். என்னப்பா நல்ல மூட்ல இருக்க மாதிரி நீ தெரியுது சுஜிகிரி. நம்மளுடைய ரேடர்ஸ்ல ஒருத்தன் இறந்து போயிட்டான். நம்ம ஒன்னா தான் வேலை பார்க்கறோம். ஆனா இருந்தாலுமே நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நீ ரேஞ்சர்ஸ்க்கு எதிராகவே செயல்படுற மாதிரி தெரியுது. எதுக்காக நீ மான்சஸ்க்கு வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ரேஞ்சர்ஸ்க்கு உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? என்னதான் இங்க நடக்குது எனக்கு புரியல. நான் உண்மையிலேயே உனக்கு துரோகம் பண்ணல. எதுக்காக இப்படி பேசுற? ப்ளீஸ் போய் சொல்றத நிறுத்து. ரெட் ரேஞ்சருடைய ஆர்டிஃபிக்ஸ்ட் இந்த கார்ட்ரேஜ் அந்த மான்சஸ் கிட்ட இருந்து நான் எடுத்தேன். கன்ஃபார்மா நீ தான் அதை பொசஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிய வருது. ஏன் இதை பண்ண? அமைதியாரு. நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ணலப்பா. நீ அதை பார்த்தேன். என்னுடைய கோல் அதுவும் கிடையாது. முடிஞ்சளவுக்கு இந்த சீக்கிரட்டை பாதுகாக்குது நமக்குள்ளேயே நல்லது. வெளியே தெரியாம பாத்துக்கோ. நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திரும்ப எதுக்காக என்கிட்ட இதை கொடுத்தேன் அதை பத்தி சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து கிளம்ப. சீக்கிரட்டை பாதுகாக்கிற வரைக்கும் நம்மளுக்குள்ள எந்த விதமான சண்டைகளும் வராது. எனக்கு இன்னொரு ஆயுதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை நான் பயன்படுத்திக்கிறேன் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளூ கீப்பருடைய வெப்பன் தான் அது. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்துல வெளியே வரேன். 5 பேர்ல ஒருத்தங்காலி டிராகன் கீப்பர்ஸ் இன்னமும் தயாராங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இதுக்கப்புறம் தான் சாக்க போறீங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நியூஸ்ல டிராகன் கீப்பர் திரும்பி வின் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே ப்ளூ கீப்பர் இறந்து போயிட்டாரு. அது மிகப்பெரிய வருத்தம் தான். இந்த இடத்துல ரேஞ்சர்ஸ் எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்காக. உங்களால முடியும் டிராகன் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தலைவன் உண்மையான சாக்கிரமாவும் ஒரு ஏழ்மையான வீடுங்களாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். அவனும் தன்னுடைய முகத்தை காமிக்க. அதோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ தரமா இருக்கும். சாரி இந்த சீசன் ஃபுல்லாவே தரமா இருக்கும். ஏன்னா இந்த சீரிஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். எவன் வில்லன் எவன் ஹீரோ எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொருத்தனுடைய கரெக்டான
பொசிஷனை காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த சீரிஸ் ஃபுல்லாவே தரமான சீரிஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா. முடிஞ்சளவுக்கு எல்லாருமே பிடிச்சவங்க இந்த சீசன் 1க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது கூடவே ஹார்ட் எமேஜும் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சீசன் 2 இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால தான் சீசன் 1 வந்து இப்போ நம்மளுடைய சேனலில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சளவுக்கு அரசியல் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. சீசன் 2 இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்லே வந்தா அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.